ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். இந்த கொஸ்டினுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி சரியா பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ப்ரொவைட் தி கிஃப்ட். சரி, வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு நல்லா தெரியும் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல ஐபோட்டோனிக், ஹைப்பர்டோனிக் அண்ட் ஐசோட்டோனிக் இந்த 3 ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கேட்குறப்போ இன்வால்வ் ஆகும். பட் we will get confused. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க. ஸோ நம்ம வந்து ஐபோட்டோனிக், ஹைப்பர்டோனிக், ஐசோட்டோனிக் இந்த 3 பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிற 3 ப்ராசஸில் எந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இப்போ ட்ரீஸ்ல இருந்து லீவ்ஸ் கீழே விழுது, அந்த லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகுது, அது எந்த ப்ராசஸ்ல வருது. செகண்ட், ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறோம், அது எந்த ப்ராசஸ்ல வருது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நீங்கள் வந்து ஃப்ளவர் வாங்க போகும்போது அந்த ஃப்ளவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரை விற்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அது என்ன ப்ராசஸ்ல வருது. ஸோ இந்த 3த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹைப்போட்டோனிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் வந்து நார்மல் வாட்டர்ல வந்து நாம கீப் அப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா செல் வந்து ஸ்பெல் ஆகும். இட் மீன்ஸ் தட் வாட்டர் வந்து செல்குள்ள போகுது. ஸோ தட் வில் பி ஹைப்போட்டோனிக். ஒருவேளை அந்த செல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் வாட்டர்ல வந்து நம்ம கீப் அப் பண்ணும்போது அதுல அந்த உங்களுக்கு செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஸ்ரிங்க் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர்டோனிக்னு சொல்றோம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ள வாட்டர் போகிறது, அந்த செல்லிலிருந்து வாட்டர் வெளியே வருது, இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஐசோட்டோனிக்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நான் இன்னும் பிரீஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எங்கிருந்து எங்க போகும் அப்படின்னா ஆல்வேஸ் இட் வில் மூவ் லோவர் கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன். உங்களோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு அப்படின்னா செல்லுல இருந்து தான் உங்க சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வரும். அதே மாதிரி உங்களோட சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா செல்லுல இருந்து தான் வாட்டர் வந்து வெளியே வரும். ஒருவேளை இன்கேஸ் வந்து எப்ப சார் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோட்டோனிக்கா இருக்கும் அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பியூர் வாட்டர்ல செல் வைக்கிறேன், அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து ஸ்வெல் ஆகும். அதே மாதிரி நான் சாலிட் வாட்டர்ல செல் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு செல் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். எப்போ சாலிட் வாட்டர்ல வைக்கும்போது ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டரோட செலினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.9% இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ள வாட்டர் போகிறது, செல்லிலிருந்து வாட்டர் வெளியில் வருது, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.